யாருக்காவது எடிட்டிங் தெரியுங்களா? ஃபைன். யாருமே ரிப்ளை பண்ணதுனால நான் நோன் எடுத்துக்கிறேன். எடிட்டிங் ஸ்ட்ரக்சர் கைடன்ஸ் உங்களுக்கு சொல்லித் தருவோம். ஏஐ எடிட்டிங் டூல்ஸ், ஏஐ மூலமா எப்படி எடிட் பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்லித் தருவோம். அந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித் தருவோம். ட்ரைலர் ரீல் ஸ்ட்ராட்டஜி, எப்படிலாம் ட்ரைலர் கொண்டு போகணும், எந்தெந்த சீன்ஸ்லாம் ட்ரைலர்ல காமிக்கணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு சொல்லித் தருவோம். அடுத்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஒவ்வொரு மூவி எடுத்து கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா ரிலீஸ் பண்ணா இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் வாட் வி நீட். அதுதான் எண்ட் பாயிண்ட் கிடையாது. சரிங்களா? ஒரு சக்சஸ்ஃபுல் மூவி எடுக்கணும்னா அது மக்களால பேசப்படணும். கொஞ்சம் பேருக்கு அது தெரியணும். இந்த மாதிரி ஒரு மூவி இருக்கு, போய் பாருங்க, நான் பார்த்திருக்கேன் அந்த மூவியை அப்படின்னு சொன்னாவே ரெகக்னைஸ்டு தான். அதுக்கு உங்களுக்கு 2 lakhs வியூஸ் எங்களோட டார்கெட். 2 லட்சம் பேரை பார்க்கறது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் 2 லட்சம் பேர் பார்க்கறது எங்க டார்கெட். எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதுங்களா? எஸ், கேக்குதுங்க. தேங்க்யூ. அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு நாங்கள் சொல்லித் தருவோம். எப்போ லான்ச் பண்ணலாம், எப்படி லான்ச் பண்ணலாம், எந்த பிளாட்ஃபார்ம்ல லான்ச் பண்ணலாம், ரீல்ஸை எப்படி நம்ம பிளான் பண்ணி அதை எந்த டைம்ல ரிலீஸ் பண்ணலாம், யார்கிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். நேற்று ஷார்ட் டுவெண்ட்டி சார் இருக்கார்ல, செல்வம் சார்ல சொன்னார் இல்லைங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சிஸ்டம்லாம் டீட்டெயிலாக சொல்லி தருவோம். டீட்டெயிலாக உங்களுக்கு எப்படி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்றது, உங்களோட ஷார்ட் ஃபிலிம் பண்றது சொல்லி தருவோம். ஒரு மூவின்றது இத்தனை பார்ட்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க பண்ணாதான் ஒரு கம்ப்ளீட் மூவியை பண்ண முடியும். 2 மொபைல் வச்சுக்கிட்டு போயிட்டு அப்படியே 2 ஷார்ட் எடுத்துட்டு அதை ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க யூடியூப்லயோ இல்லை வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல போயிட்டா உங்களுக்கு 2 lakhs வியூஸ்லாம் கிடைக்காது. ஒரு கம்ப்ளீட் ஷார்ட் ஃபிலிம், ரெகக்னைஸ்டு ஷார்ட் ஃபிலிம், ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னா இத்தனை கேட்டகரியும் நீங்க எல்லாம் எல்லா டிக் பாக்ஸ்லயும் டிக் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தாதான் அது ஒரு ப்ரொஃபஷனல் ஷார்ட் ஃபிலிம். சரிங்களா? ஸோ இது நேஷனல் ஜியோகிராஃபிக் மாதிரி நேரம் ஸ்ட்ரெயிட்டாக கேமரா எடுத்துட்டு போய் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வந்து அந்த ஃபுட்டேஜை போஸ்ட் பண்றது கிடையாது. ஸோ அதுக்கும் எடிட்டிங் வேணும், நல்ல கேமரா வேணும், எந்த ஷாட்ல எடுக்கணும், எந்த ஆங்கிள் எடுக்கணும், எந்த டைம்ல எடுக்கணும், இது எல்லாமே இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா எல்லாமே ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்றதுக்கு, ப்ரொஃபஷனல் ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸோ எல்லாமே நாங்கள் சொல்றோம். ப்ரொடக்ஷன் அண்ட் ரிலீஸ் சப்போர்ட் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். உங்க ஷார்ட் ஃபிலிம் எந்த ஓடிடில பண்ணலாம், அவங்க கிட்ட எப்படி பேசலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்ன பட்ஜெட்டிங் பண்ணலாம், ஸோ அதோட வேல்யூ என்னது, எவ்வளோ ரீச் இருக்கும், ஸோ அது எல்லாமே ப்ரொடக்ஷன் அண்ட் ரிலீஸ் சப்போர்ட்டை உங்களுக்கு நாங்கள் சொல்லி தருவோம். இதெல்லாம் நீங்க வெளியே போய் வாங்குனீங்கன்னா உங்க மார்க்கெட் வேல்யூ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, சொல்லவே தேவையில்லை. 2,77,000, 2,77,000 கொடுத்து நீங்க பே பண்ணி ஒவ்வொரு கோர்ஸும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் மார்க்கெட் வேல்யூ. நீங்க எங்கனாலும் கேட்கலாம், மார்க்கெட் வேல்யூ அதுதான். பட் சின்ஸ் எங்க மோட்டோ வந்து ஃபிலிம் மேக்கரை உருவாக்குறது, ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸை ஃபிலிம் மேக்கரா கன்வெர்ட் பண்றது தான். ஸோ அது அந்த ப்ரோக்ராம் அது மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் அந்த விஷுவலைசேஷன் மிஷின் தான். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல, எங்க யஷ்வத் மேமோட எக்ஸ்பீரியன்ஸ்ல, ஷீ இஸ் ஆல்ரெடி அன் assistant director. She knows how to make films. She already worked with ரஜினி சார்ட்ட, சஞ்சய் தத் சார்ட்ட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ராஜீவ் மேனன் சார், கே எஸ் ரவிக்குமார் சார் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு ஒர்க் பண்ணி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் உங்களுக்கு சொல்லித்தர முன் வந்திருக்கும், லோ காஸ்ட்ல. ஸோ 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 100% ரிஸ்க் ரிவர்சல் கேரண்டி. இன்னைக்கே பே பண்ணுங்க, 5,000 rupees பே பண்ணி இன்னைக்கு புக் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ யூ வில் கெட் ஆல் த திங்ஸ் விச் வி ஹேவ் செட். நாங்கள் சொன்ன எல்லாமே இன்டெப்தா, டீடைல்டா, டவுட் கிளியரன்ஸ் செஷனோட பர்சனல் கைடன்ஸோட உங்களுக்கு சொல்லி தருவோம். ஆக்சுவலா டோட்டல் பிரைஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 80,000 rupees. பட் எனக்கே சர்ப்ரைஸா இருக்கு, இன்னைக்கு 60,000 rupeesக்கு மேம் வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நான் மார்க்கெட்டிங் பண்ணி நான் சொல்ல விரும்பல. நீங்க தனியா போய் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஒவ்வொரு இடமும் நீங்க கேன்வா நீங்க கத்துக்கணும்னாவே தனிப்பட்ட முறையில நீங்க 30,000 to 40,000 உங்களுக்கு கொடுக்கணும் ஒரு இடத்துலயும். இவ்வளவு டீடைல்டா உங்களுக்கு ஷார்ட் எப்படி வைக்கலாம், சினிமாட்டோகிராஃபர் சப்போர்ட், ஓடிடி சப்போர்ட், டிஸ்ட்ரிபியூஷன் சப்போர்ட்லாம் பெரிய விஷயம். இந்த காஸ்டிங்ல கொடுக்கறது ரொம்ப 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 பெரிய விஷயம். ஸோ நீங்க யோசிச்சுக்கோங்க, உங்களுடைய விருப்பம் பிறகு. தேங்க்யூ மேம். And this offer is only till the class. After that, it is 80,000. And Sarathi, you can share the GPay also number so that it's easier for them to pay. Okay. So on behalf of chat GPT yesterday because he wanted. So this is the thing. I want them to pay. Okay. So you should join the program. If you want to pay through the link, you can. The link looks like this. Want to pay, you can pay that advance of 5,000 today, so that you save at least 20,000 rupees if you pay today. Okay, Razor Pay Irka. And Sarthi, you are sharing the GPay also? Yeah? I'm doing it now. Okay. GPay.
One thing Sarathi told you during this thing was that என்ன நேஷனல் ஜியோகிராஃபிக் மாதிரியே ஷூட் பண்ணி போடலான்னா அது ஆக்சுவலாக அந்த மாதிரி இல்லை. சாரதி எடிட்டிங் அண்ட் இதெல்லாம் தெரியும். பட் டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் நேஷனல் ஜியோகிராஃபி ரொம்ப பிளான் பண்ணி அதுலேயோ கதை எழுதிட்டு இப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணும், இப்படி ஷார்ட்ஸ் வரும், எல்லாம் பிளான் பண்ணி தான் அவர் ஷூட் பண்ணுறாங்க. அப்புறம் ஷூட்டிங்க்கு அப்புறம் திரும்பி பிளான் பண்ணுறாங்க என்னென்ன ஷார்ட்ஸ் இருக்கு அதுக்கு. இப்படி நீங்கள் எப்போவுமே நேஷனல் ஜியோகிராஃபி பாருங்க, ஒரு ஈகிள் பார்க்குறாங்க, ஸ்வீப் பண்ணி போகிறாங்க, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ். அதை பிளான் பண்ணி ஒரு கதை மாதிரி போடுறாங்க. மெனி டைம்ஸ் த ஈகிள்ஸ் வேற வேற இருக்கும், அவர் ஆக்டிவிட்டி வேற வேற இருக்கும். ஒரு ஸ்டோரி கதை தான் எவ்ரி திங். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ராம். இஃப் யூ டூ யூ கேன் ஒரு ஆட் ரெடி பண்ணலாம், ஒரு ப்ரோமோ ரெடி பண்ணலாம், உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணலாம், ஃபில்ம் ரெடி பண்ணலாம், ஏதோ வேணும்னா யூஸ் பண்ணலாம், சாங்ஸ் ரெடி பண்ணலாம். அது ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். ஸோ ப்ளீஸ் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. You will be helping yourself, not helping us. So remember that this is not like you are giving us money. This is you are investing in yourself. We can make money otherwise also. We don't need to do this. Okay? Kinosphere is a platform where we want to bring together everybody. நாங்க ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணோம், நம்ம நிறைய காசு கிடைக்கும். இந்த டீச்சிங் ப்ரோக்ராம் இது எல்லாம் பண்றதுக்கு தேவையில்லை. பட் ஏன் பண்றேன்னா மேக்ஸிமம் பீப்புள் நாங்களே டிஸ்கவர் பண்ணி யாருக்கு ஒரு ஹேண்டிகேப் இருக்கு, இது ஃபுல் ப்ராசஸ்ல ஒரு 2 பார்ட் தான் தெரியும், 3வது பார்ட் தெரியல, எடிட்டிங் சம் பீப்புள் தெரியும், ஷூட்டிங் தெரியல, கதை தெரியும், ஷூட்டிங் தெரியல, எடிட்டிங் தெரியல. ஸோ இது கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் பண்ணி நாங்கள் தரேன். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி and you have time till 9 o'clock to pay today. The link is there in the chat. You can see, right? And yeah, GPay, yes, you can use the GPay also here. It's there. Okay, fine. So now, yesterday we promised you that we'll finish the Canva part. Ipo தெரியுது Canva website open ஆகுது, ஆப்ல டவுன்லோட் பண்ண தேவையில்லை. எவ்ரிபடி ஹஸ் சீன் வேர் கேன்வா இஸ், பிகாஸ் இன்னைக்கு கிளாஸ் ஓவர் ஆயிரும். நீங்க ஜாயின் பண்ணலன்னா உங்களுக்கு தெரியாது கேன்வா இங்கே. அஜய், do you know? நிலவம், do you know where Canva is? கேன்வா என்ன 30 நாள் ட்ரையல் பீரியட் காட்டுது சிஸ்டம்ல. ட்ரையல் கேன்வால ஃப்ரீ தானே இருக்கு, ஃப்ரீயும் இருக்கு, ட்ரையல் மாதிரி இல்லை கேன்வா. யூ கேன் யூஸ் இட் ஃபார் எவர் ஃபார் ஃப்ரீ இஃப் யூ வாண்ட். அதுல சாய்ஸ் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். இல்ல சார்த்தி? எஸ் மேம், ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் பெய்டு வெர்ஷன், ஒரு சில நீங்க நார்மலா ஒன்னு கிரியேட் பண்ணலாம். இருக்கும் இருக்கும் ஃப்ரீயா இருக்கும். அதனால நாங்க அந்த சாஃப்ட்வேர் சொல்லி கொடுக்கறேன்னா எப்பவுமே நீங்க ஏதாவது டிசைன் பண்ணலாம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ சொல்லுங்க, நீங்க பே பண்ணிட்டா 399, அதுக்கு எல்லாம் have they recovered the money by learning? Please ask. Yes, Sarthi? நீங்க இப்போ இந்த கோர்ஸ்க்கு கரண்டா நடந்திருக்க டெமோ கிளாஸ்க்கு 399 பே பண்ணிருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நாங்க சொல்லி கொடுத்த வரைக்கும் அது ஒர்த்தா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த கிளாஸ், இந்த டெமோ கிளாஸ் நாங்க சொல்லி கொடுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட சஜஷன்ஸை ஷேர் பண்ணுங்க சார் ப்ளீஸ். Did you not get more than we promised? We are supposed to explain the program, but we have taught you. With this also you can make some products. So was it worth it? Yes, no? Please, we need feedback. Solunga sir, Dhanashekar sir, finally you have changed your name. Thank you. It's good to see you change your name. Solunga. வர்த்தா இருக்கா? இன்னும் நம்மள என்னால வந்து இதுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல மேம். என்னால என்ன முடியல? ஓரளவு தான் அப்படி பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நேத்து ஃபுல்லா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல. ஓகே ஓகே, நேத்து அட்டெண்ட் பண்ணல. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னால வர முடியல. ஓகே ஓகே, இதுதான் சொல்ல வருது அப்படின்னு புரிஞ்சிக்க முடியல இன்னும் என்னால. சரி, ஃபர்ஸ்ட் டே நீங்க அட்டெண்ட் பண்ணியாச்சு? ஆமா ஆமா மேடம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு? அது ஓரளவு அப்படி கொஞ்சம் நேற்று கொஞ்சம் அந்த சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வரிகள் எழுதி கொஞ்சம் பண்ணி பார்த்துருந்தோம்னா இன்னும் தெளிவாயிட்டு இருக்கும். அது நேற்று கட் ஆயிடுச்சு, நேற்று வெளியில போக வேண்டிய சூழல் ஆயிப்போச்சு. சரி
சரி அதனால இப்ப நான் என்னால இது எதையும் சொல்ல முடியல. சரி சரி ஸோ ரெக்கார்டிங் உங்ககிட்ட கிடைக்கும். நீங்க ரெக்கார்டிங் பார்த்துட்டு ரெடி பாக்குறேன், பண்ணி பார்த்து குரூப்ல. கொஞ்சம் தெளிவடைஞ்சாதான். ஏன்னா இன்னும் என்னன்னே புரிஞ்சுக்க முடியல என்னால. ஓகே. ஸோ இன்னைக்கு அவர் திரும்பி கேன்வா சொல்லி கொடுப்பாங்க, நல்லா பாருங்க. ஓகே. சரி. நிலவம், நிலவம், கேன் ஐ ஹேவ் யுவர் ஃபீட்பேக் வணக்கம், ப்ளீஸ்? சொல்லுங்க. யா, ஐ வாண்ட் யுவர் ஃபீட்பேக். வாஸ் இட் வர்த் இட்? வேல்யூ ஃபார் மணி கிடைச்சிச்சா? இல்ல, அது கிடைச்சதா இல்லையான்னு என்னால உறுதியா சொல்ல முடியல. ஓ அதாவது வெளிப்படையா சொல்ல போனோம்னா, நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, இங்க வந்து நீங்க வகுப்பெடுக்கிறது ஒண்ணு. நீங்க டைரக்ட் ஃபீச்சர் ஃபிலிமுக்காக நீங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே. அதுக்கான ட்ரைனிங் மற்றதுன்ட்டு நான் Okay. ஏஐலயே வந்து முழு படமும் தயாரிக்கிறதுக்கான மெத்தட தேடிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஆச்சுங்களா? ஆ ஆமா. ஸோ அந்த இது வந்து எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இல்லையான்னு சொல்ல வரல. ஆனா ஒரு வரல. ஒரு நிகழ்ச்சி அட்டன் பண்ண வரையில வந்து நிறைவா இருக்கு. உங்களுடைய அணுகுமுறை, நீங்க பேசுறது, இது மாதிரியான விஷயங்கள்ல நிறைவா இருக்கு. பட் நான் ஓகே இப்போ வந்து டைரக்ட் ஃபில்முக்கு நான் தயாரா இருக்கிறேன்னா இல்ல. எனக்கு ஓகே. சில கமிட்மெண்ட்ஸ், சில கடன்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு வைங்களேன். ம் அப்ப வந்து ஏஐலயே வந்து பெங்களூர்லயோ ஏதோ ஒரு கர்நாடக மாநிலத்துல வந்து ஒரு 1,50,000 முழு படத்தையுமே எடுத்ததா வந்து நான் கேள்விப்பட்டிருந்தேன். ம் அந்த மாதிரி நான் வந்து ஒரு படத்தை உருவாக்குறதுக்கான அடிப்படை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த வகுப்புக்கு வந்தேன். பட் ம் அதுல எனக்கு நிறைவு இல்லை. ஆனா ஓகே. உங்களுடைய ரூட் வேற. நான் ம் அதை வந்து தெரிஞ்சுக்காம வந்தது என்னுடைய தவறாகவும் இருக்கலாம். சரிங்களா? ம் ம் எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் எனக்கு என்ன வேணும்னு எதிர்பார்க்கிறேன் உங்களுக்கு எப்படி தெரியும்? ம் அதுதான் என்னுடைய இதா இருக்குன்னு வைங்களேன். ஏன்னா நான் வந்து அறிவுமதி மாதிரியான ஆட்கள் கிட்ட வந்து நான் வந்து உதவி பட விவாதங்கள் இதுல எல்லாம் கலந்திருக்கேன். மஞ்சு விரட்டு படத்துல சிலதுல எல்லாம் கலந்திருக்கேன். நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. சில இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் என்னுடைய பர்சனல் ப்ராப்ளங்களுக்காக வந்து திரைத்துறையில என்னால் வேறு ஒண்ணும் முடியல. ம் அதுக்காக நேரம் ஒதுக்க முடியல. அப்ப நான் எதிர்பார்த்தது என்னன்னா, ஏஐலயே ஒரு முழு படமும் எடுக்கிறது எப்படி? ம் இதுக்கான இதுன்னு சொல்லி. ஆனா என்ன சொல்றது, ஒரு நல்ல ஆரம்பம்னு வச்சுக்கலாம் என்னுடைய கணக்குல. ம் நீங்க சொல்லுவீங்க இல்லையா, ஆசை மட்டும் வச்சுட்டு இருக்க கூடாது, நடைமுறைக்கு வரணும் அப்படின்னு. அந்த வகையில வந்து இந்த தொகை வந்து எனக்கு ஒர்த்தபிள். உங்களை மாதிரியான ஆட்களுடைய விஷயங்களை கேட்டது, ஓடிடில இது பண்ணதுக்கான விளக்கங்கள், இது மாதிரியான விஷயங்களை வந்து இது ஒர்த்தபிள் இல்லைன்னு நான் நினைக்கல. நான் நினைச்சது வேற, நீங்க செய்யறது வேறங்கிறதுல வந்து எனக்கு சில சரி. ஏமாற்றம். இப்போ சொல்றேன். சொல்லுங்க. சரி, நீங்க அந்த படம் நான் ஃபர்ஸ்ட்ல காட்டுறேன் பார்த்துட்டேன், வார் பீஸ். ஆமா. அது என்ன? ஸோ அதுதானே நீங்க அது ஏஐல ஜென்ரேட் பண்ணலாம், ஃபுல் கதை ஏஐல ஜென்ரேட் பண்ணலாம். அதுவும் சொல்லி கொடுக்குறேன். நான் முதலே சொல்லியிருக்கல, ஷூட்டிங்க்கு போகலன்னா நீங்க ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ணோம் ஃபில்ம் ரெடி பண்ணோம்னா அதுலேயோ கதை வேணும், ஷார்ட் டிவிஷன் வேணும். ஒரு ஷார்ட் டிவிஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன் நீங்க ஆஸ் ப்ராம்ப்ட் போடுவீங்களான்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் கிடைக்கும். அந்த ஷார்ட்ஸ் எடிட் பண்றீங்களான்னா ஃபில்ம் ரெடி ஆயிடும். ஸோ ஏஐ மூலமா தான் ரெடி. ஏஐக்கு என்ன சொல்ல போறீங்களா, நீங்க டிக்டேஷன் பண்ண போறீங்களா, இது ஃபில்ம் ரெடி பண்ணீங்க அதை தயார் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் வேலை இருக்கு. வேலை என்னன்னா நீங்க கதைக்கு பிரேக் டவுன் பண்ணி ஷார்ட் டிவிஷன் பண்ணி ஷார்ட்டா பண்ணி அந்த ஷார்ட் டிவிஷன் சாட்ல அதுல என்டர் பண்றீங்களா ப்ராம்ப்ட்னா அது வரும். ஓகே, ஐ வில் கிவ் அ ஸ்மால் டெமோ ஆஃப் தட் ஆஃப்டர் சம் டைம் ஒன்ஸ் யூ ஃபினிஷ் த கேன்வா. அதுதானே தேவை நிலவம்? ஆமா. அது கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன். சின்ஸ் யூ ஆஸ்ட், தட் இஸ் வை அந்த மூவி காட்டுனா ஏஐ மூலமா ஜென்ரேட் பண்ணி ஃபுல்லா, சப்போஸ் ஒரு மைத்தாலஜி கதை இருக்கு உங்ககிட்ட, ஸோ அது அனிமேஷன் பண்ணி பண்ணலாம், ஒரு ரியலிஸ்டிக் பீப்புளும் பண்ணலாம். அதுவும் ஏஐ ஜென்ரேட் பண்ணி போடுவாங்க. ஸோ நீங்க ஷூட்டுக்கு போகாது. பட் நாங்க அட்வைஸ் பண்றேன், ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு தயாராகணும்னா அது எல்லாம் தெரியணும், ஷூட்டுக்கு போகணும், ஷூட் பண்ணணும். பட் சப்போஸ் நீங்க ஒரு ஏஐ ஃபில்ம் மேக்கர் யூடியூப்ல காசு earn பண்றதுக்கு தான் பண்றீங்களான்னா அதுவும் பண்ண முடியும். புரியுது? அதுக்கும் மார்க்கெட்டிங் பண்ணும், ஒரு யூடியூப் சேனல் செட் பண்ணும். நாங்க என்ன பண்றோம்னா இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டு நீங்க தயார் பண்ணி அதை நம்ம சேனல்ல போடுவேன், அதில் விசிபிலிட்டி கொடுப்பேன்.
அதுல நீங்க இன்னும் ரெடி பண்ணி தயார் பண்ணி ஒன்ஸ் சிஸ்டம் தெரியும்னா நீங்க தயார் பண்ணிட்டே இருக்கலாம். ஒன்ஸ் நீங்க சாங் ரெடி பண்ண தெரியும்னா சுனோல அந்த மாதிரி தயார் பண்ணி இப்போ பண்ணலாம்ல. ஸோ ஒரு 5-10 அந்த மாதிரி ரெடி பண்றீங்களான்னா கொஞ்சம் உங்க நேம் ஆயிடும்னா அந்த டைம் நாங்களே அட்வைஸ் பண்ணோம் உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் லான்ச் பண்ணீங்க. முதலே லான்ச் பண்றீங்கன்னா அதுக்கு ஆடியன்ஸ் டைவர்ஷன் இருக்கும். அது லான்ச் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அது நெக்ஸ்ட் லெவல்ல நாங்க சொல்லி கொடுப்பேன். ஒன்ஸ் உங்க ஃபிலிம் ரெடி ஆயிடுச்சுன்னா நாங்க சொல்லி கொடுப்பேன் ஒரு சேனல் இப்படி லான்ச் பண்ண அதுல இப்படி ஒரு அந்த லெவலுக்கு போனா காசு வரும். அதுக்கு உள்ள நம்ம சேனல்ல போய் மானிட்டைஸ் பண்ணோம்னா நமக்கு இவ்வளோ காசு வரும். அதுக்கு 50% உங்ககிட்ட கொடுக்குறேன். ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணி உடனே ஏர்னிங் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணி உடனே ஷார்ட் ஃபண்ட்லியில ஒரு டிக்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க ஒரு 5 rupees 2 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 rupees 2 rupees உங்க ஃப்ரெண்ட்ஸே கொடுத்துட்டு பண்ணலாம்ல. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ஏர்னிங் இமீடியட்லி. இது எல்லாம் இந்த பேக்கேஜ்ல இருக்கு. அதுதானே உங்களுக்கு ஆசை மிஸ்டர் நிலவன்? சொல்லுங்க. அதுதானே தேவை உங்களுக்கு? ஆமா. ஸோ அதுவும் இதுல இருக்கா. இப்போ இன்னும் கொஞ்சம் டெமோ பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. So now we have Ajay. Ajay, can you give me a feedback? Was it useful, not useful? Was it value for money? Yeah. இருக்கீங்களா சொல்லுங்க. அஜய்? புரியல. அஜய் நீங்க சொல்றது எனக்கு புரியல. இல்ல அஜய் சார் கேக்குறாங்க சார். அஜய்னு ஒருத்தர் சார் இருக்காரு. ஓகே ஓகே, சரிங்க சரிங்க. I think he has left, gone somewhere to drink water or something. No problem. So Sarthi, can we get back to the Canva? Show them how to design poster and promotion and how to put it in front and back of their film once they make their film. Then I will show them something else. Okay? Yeah. I'll Okay. stop sharing. Okay. Yeah. ஓகே சார், நான் இப்போ உங்களுக்கு கேன்வா சொல்லி தர போறேன். கேன்வால எப்படி போஸ்டர்ஸ் மேக் பண்றது, பேனர்ஸ் போஸ்டர்ஸ் மேக் பண்றது, ப்ளஸ் வீடியோல எப்படி கிரெடிட்ஸ் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் கார்டு ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி தர போறேன். நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேட்குதுன்னு நினைக்கிறேன். கேன்வா ஓப்பன்ல தான் வச்சிருக்கேன் இப்போ. சரிங்களா? ஸோ இனிஷியலா நீங்க canva.com சார், ஒரு சின்ன சந்தேகம் கேட்டுக்கிறேன். கேளுங்க சார். ஹலோ. கேளுங்க சார். நான் எனக்கு கேன்வா வந்து காட்டல. அந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு நான் அனுப்பி வச்சிருக்கேன். கேன்வா 404 எரர்னு காட்டுது, கிடைக்கல. 404 எரர்னா ஹலோ. உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகல சார். அப்பனா நீங்க இன்டர்நெட் ஸ்பீடா இருக்க இடத்துல மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா வேற கூகுள்ல சர்ச் பண்ணி ஓபன் பண்ணலாம். அப்படி இல்ல, அது செஞ்சுட்டு இருக்கிறத விட நான் நீங்க எடுக்கிற வகுப்பு கேட்டுக்கிறேன். இல்ல அது ஓபன் ஹலோ. ஆகலன்றது நம்ம சைட் ப்ராப்ளம் இல்ல சார். அது இன்டர்நெட் சைட் ப்ராப்ளம் தான். இங்க பாருங்க. அது நான் என்னுடைய கேன்வா தப்பு தாங்க. நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே என்னன்னா இப்ப நீங்க எடுக்கிற வகுப்பை எனக்கு அனுப்பிச்சு வைப்பீங்க இல்லையா? ஆமா. ரைட். அப்ப நான் நாளைக்கு கூட டவுன்லோட் பண்ணிப்பேன். நான் நாளைக்கு கூட ஓபன் பண்ணி பாத்துக்கிறேன். ஏன்னா நான் லேப்டாப் கம்ப்யூட்டர் தூக்கிட்டு வேற பக்கம் எடுத்துட்டு போக முடியாது. இல்ல சார், நெட் நீங்க எங்க இப்போ வருதுன்னு பாத்துட்டு நீங்க கவனிக்கிறது இப்போதைக்கு கவனிக்கிறது மட்டும் போதும். கவனிக்கிறேங்க. Okay. நாளைக்கு நீங்க ஓபன் பண்ணி நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. நான் அந்த ரெக்கார்டிங் வச்சு கூட நீங்க நாளைக்கு கூட அத நீங்க ஹோம்வொர்க் பண்ணி ஓகே பாருங்க. ஓகே ஓகே. நான் சொல்லி தரது இப்ப கவனிச்சீங்கன்னா மட்டும் போதும். சரிங்க. இப்ப நான் ஓபன் பண்ணிருக்கிறது ஒரு குரோம் ப்ரௌசர். அதுல நான் நியூ டேப் ஓபன் பண்ணிட்டேன். canva.com நான் போட்டது canva.com தான். ஸோ எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. கேன்வா ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் எங்களுடைய கேன்வா சாஃப்ட்வேர். சரிங்களா? நான் இப்போ இதில் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே நான் எந்த பேஜுக்கும் மாறி போல ஸ்ட்ரெயிட்டாக கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். என்ன கிரியேட் பண்ண போறன்றது நமக்கு முதல்ல தெளிவாக இருக்கணும். கேன்வா ஓப்பன் பண்ணிட்டோம்னா இப்போ என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நான் ஒரு வீடியோஸ் கிரியேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோஸ் கிளிக் பண்ணிட்டேன். நான் இப்போ ஸ்டார்ட் அண்ட் எண்ட் கார்டு எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லித்தர மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பொறுமையாக பாருங்க. பொறுமையாக பார்த்துட்டு நீங்கள் ரெக்கார்டிங்கை கேட்டுட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அப்போ புரிஞ்சிடும். டவுட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி வைங்க சார். நடுவில் இன்டரப்ட் பண்ணீங்கன்னா என்னோட ஃப்ளோ வந்து மிஸ் ஆகிடும். அதனால இன்டரப்ட் பண்ண வேண்டாம். என்னுடைய ரெக்வெஸ்ட், நீங்க கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. டவுட்ஸ் எல்லாம் கடைசியில கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கடைசியில கேளுங்க. எனக்கு சொல்லி தரத்துக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் வசதியா இருக்கும்.
பேப்பர். புரிஞ்சமைக்கு நன்றி. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப், அதாவது மொபைலை நம்ம லேண்ட்ஸ்கேப் மோட்ல வச்சீங்கன்னா, அதாவது இப்போ நான் என்னோட மவுஸ் கர்சர் பாக்குறீங்க இல்லையா, இதுதான் லேண்ட்ஸ்கேப். இந்த இந்த மாதிரியா இருக்க ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்ணலாம். எனக்கு ரீல்ஸ் வேணும்னா இந்த மாதிரியா இருக்க ஒரு ஃபார்மட்டையும் நான் செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்றேன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்க்கான ஃபார்மட்லயே சொல்லித்தரேன். ஒரு இது எதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னா, சோஷியல் மீடியால உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் ட்ரைலர்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் இப்போ டிசைனிங் பேஜ்க்குள்ள வந்துட்டேன். வீடியோ டிசைனிங் பேஜ்க்குள்ள வந்துட்டேன். இப்போ நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும். அதை அப்லோட் பண்ணணும்னா நீங்க அப்லோட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இமேஜ் இருக்கு. இதோ இங்க லெஃப்ட் சைட் கார்னர்ல இதெல்லாம் இருக்கும். மறுபடியும் சொல்றேன், லெஃப்ட் சைட் கார்னர்ல இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல அப்லோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க இருக்கு இல்லையா, இதுக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். நான் எதுவுமே இது வரைக்கும் அப்லோட் பண்ணதில்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்படி வந்ததுன்னா இங்க அப்லோட் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே இங்க காமிக்கும். இது உங்க பிசி. இதுல எந்த டிரைவ்ல எந்த ஃபோல்டர்ல உங்க வீடியோஸ் ஆர் இமேஜஸ் இருக்கோ அதை நீங்க தாராளமா செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணி இருக்கிற இமேஜஸ் வீடியோஸ் எதுனாலும், இப்போ ஒன்றது MP3 வீடியோ, இதை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். டேட் எக்ஸ்டெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். எந்த வீடியோனாலும் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எல்லாமே உங்ககிட்ட இருக்க எல்லா ஃபைல்ஸுமே இங்க காமிக்கும். நீங்க எந்த வீடியோ வேணும்னாலும் அதை நீங்க ஓபன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாகுவிலாஸ் வீடியோ அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்றேன். ஒன்ஸ் நான் அதை அப்லோட் பண்ணிட்டேன்னா இங்க பாருங்க அப்லோட் ஆகுது இந்த வீடியோ. இது அப்லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால தான் நான் டிஃபால்ட்டா இருக்க ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் காமிக்க போறேன். சரிங்களா? டிஃபால்ட்டா எங்ககிட்ட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணல, இல்லைன்னா நான் ஒரு வீடியோ இருக்கிறதுல டிசைன்ல இருந்து நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ நான் பண்றது என்னோட சிஸ்டம்ல இருந்து ஒன்று அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ எடுத்து டைம் இல்லை அப்படின்ற காரணத்தினால நான் இதுலயே ஒரு பைக் டிரைவிங் வீடியோ, அதாவது டிசைன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா மேல, அதுல போய் நான் என்ன வேணுமோ, இப்போ பைக் டிரைவிங்னா பைக் டிரைவிங், இல்லைன்னா ட்ரோன் கேமரான்னு போட்டேன்னா ட்ரோன் கேமராக்கான வீடியோஸ்லாம் வரும். We'll see. சாரி, ஸ்பெல் எரர் பண்ணிட்டேன். சி, இதெல்லாம் ட்ரோன்ல ஷாட் பண்ண வீடியோஸ். ஓகே, இப்போ நம்ம இதை ப்ளே போட்டிருக்கோம். இதை ப்ளே பண்ணிப்பாங்க. இது 5 செகண்ட்ஸ், 0.5 செகண்ட்ஸ்க்கு தான் இருக்கு. ஸோ இதை வந்து ட்ரோன் ஷாட், இது ஒன்று எனக்கு பத்தாது, நான் இன்னும் எடுத்துக்கிறேன். இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஒரு வீடியோ, அப்புறம் இது ஒரு வீடியோ. இங்க கீழே இருக்கு இல்லையா, இதுதான் நீங்க ஒர்க் பண்ற போர்ஷன். அப்படி சொல்றேன், இங்க கீழே இருக்கிறதா நீங்க ஒர்க் பண்ற போர்ஷன். இப்போ நான் வீடியோ போட்டுட்டேன். ஓகே, இப்போ நான் வீடியோ போட்டுட்டேன். இப்போ இந்த வீடியோல ஒரு ட்ரெய்லர்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டார்ட் கார்டு ஒன்று போடுவீங்க, கரெக்ட்டுங்களா? ஸ்டார்ட் கார்டு நீங்க என்ன பண்ணணும், ஒரு இனிஷியலா ஒரு ஸ்பேஸ் ஒன்று, பிளாங்க் ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் பண்ணிட்டு அதுல நீங்க கண்டென்ட் தான் போட போறீங்க. அதாவது என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்களோ அதை கண்டென்ட் தான் போட போறீங்க. அதுக்கு ஷேப் ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷேப், இப்போ இந்த ஷேப்பை கிளிக் பண்ணி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த ஷேப் போடுறேன்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு பேக்ரவுண்ட் நீங்க சேஞ்ச் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இதை கிளிக் பண்ணி என்ன கலர்னாலும் நீங்க மாத்திக்கலாம். நான் பிளாக்கே யூஸ் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இங்க என்ன போடுவீங்க, டெக்ஸ்ட் போடுவீங்க. டெக்ஸ்ட் என்ன போடுவீங்க, இப்போ மூவி நேம் ஏதாவது போடலாம். மூவி நேம் வந்து வெல்கம் வெல்கம் அப்படின்னு போட்டுடலாம். வெல்கம் எவ்ரி ஒன். அதுக்கப்புறம் என்ன போடுங்க, கீழே டைரக்டட் பை. இப்போ நீங்க இதே மாதிரி இன்னொன்று வேணும்னா ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா டூப்ளிகேட் கிரியேட் பண்ணீங்கன்னா
2 கிரியேட் ஆயிடும். டூப்ளிகேட். நீங்க திருப்பி போய் கிளிக் பண்ணணும், அதுக்காக ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்ல. கிளிக் பண்ணிட்டு டைரக்டட் பை மனோஜ்னு ஒரு பேரை போடுவோம், ஒரு சாம்பிள். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஷிஃப்ட் அழுத்திட்டு கிளிக் பண்ணிட்டு இதை பக்கத்துல கொண்டு போறேன். இதுதான் ஒரு மூவி நேம். இந்த மூவி நேம்க்கு நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இந்த ஃபாண்ட் வேண்டாம், இதே இருக்க ஃபாண்ட் தான் யூஸ் பண்ண முடியுமா, நான் தமிழ்ல டைப் பண்ண முடியாதா அப்படின்னு நேற்று கேட்டீங்க. தமிழ்ல தாராளமா டைப் பண்ணலாம். நான் இப்போ சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி தமிழ் ஃபாண்ட் சும்மா கூகுளில் டைப் பண்ணுறதுக்கு சாட் ஜிபிடிலேருந்து எடுத்துக்கிறேன். வெல்கம் எவ்ரிவன் தமிழ். புரியுதுங்களா? இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட சைஸ் இது நீங்க சுருக்குனீங்கன்னா உங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் அடி வாங்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபாண்ட் சைஸை அந்த ஃப்ரேம்க்கு கம்மியா வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்க அனிமேட் பண்ணணும். அனிமேட்னா எந்த மாதிரியா உங்களுக்கு அந்த டிஸ்ப்ளே வரணும், படம் பேர் எந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளேல வரணும், இந்த மாதிரி டிஸ்ப்ளே வரணுமா, இந்த மாதிரி டிஸ்ப்ளே வரணுமா, இந்த மாதிரி டிஸ்ப்ளே வரணுமா, இந்த மாதிரி நிறைய டிஸ்ப்ளே ஃபார்மேட்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொடுத்துட்டு இப்போ கீழே இருக்க ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை கூட நான் வேற ஃபார்மேட்ல கொடுக்க விரும்புறேன், வேற ஸ்டைலில் கொடுக்க வரணும், அதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணி அனிமேட் பண்ணி உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் கார்டு கிரியேட் பண்ணணும். இதுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் எலிமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, எலிமெண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் ஃபெஸ்டிவல் அப்படின்னு போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபெஸ்டிவலுக்கான எலிமெண்ட்ஸ்லாம் வரும். எலிமெண்ட்ஸ்லாம் என்னன்னா இந்த ஸ்மைலிஸ் எமோடிகான்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல எங்கேனாலும் ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அனைவருக்கும் வரவேற்பு அப்படின்ற டைட்டில் கொடுத்துருக்கறதுனால இப்போ வணக்கம் அப்படின்ற ஒரு ஹலோ அப்படின்னு சொல்லலாமா, பாருங்க ஹலோன்ற ஸ்டைலே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. இந்த வணக்கம் இதுக்கு எடுத்துக்கலாமா, வணக்கம். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி நிறைய இருக்கு, அந்த மாதிரி நீங்க எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ காமிக்கிறது எல்லாம் உங்களுக்கு டெமோ தான். நீங்க இன்னும் எதுனாலும் அப்லோட் பண்ணிட்டு ஹை அண்ட் வெர்ஷனா கூட நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே ஹார்ட்ஸ் எதாவது ஆட் பண்ணணும்னா ஹார்ட். அதையும் நீங்க அனிமேட் பண்ணலாம். எந்த மாதிரி அப்பியர் ஆகணும், பிளர்ராய் அப்பியர் ஆகணுமா, இல்ல பேஸ் லைன்ல இருந்து வரணுமா, இல்ல அதை நீங்க அந்த 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 ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி மூவ் ஆகுது, எப்படி ட்ரிஃப்ட் ஆகுது அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டைலில் வரும். ஸோ அந்த ஸ்டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எண்ட் கார்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் கார்டு அண்ட் எண்ட் கார்டை இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் கீழே இங்கே பாருங்க, இதுதான் நான் சொல்கிற ஒர்க் ஸ்பேஸ் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல கீழே இந்த இடத்துல பாருங்க, இதெல்லாம் ஒவ்வொரு லேயர். டைரக்டட் பைன்னு போட்டிருக்கு இல்லையா, இது ஒரு லேயர். அனைவரும் வருகின்றது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். ஸோ இந்த லேயர்ஸ் எல்லாமே நீங்க மேலே கீழே கொண்டு போய் மாத்திக்கலாம். மேலே கீழே கொண்டு போகணும்னா எதுக்கு மேலே எது இருக்கணும், ஓவர்லே ஆகக்கூடாது, எது 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 கரெக்டாக வரணும், எது பின்னாடி இருக்கணும் அப்படின்றத போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போறேன்னா இங்க கொண்டு வர போறேன். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம், என்ன எரர் இருக்கு, எதாவது தவறு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ செல்லு. ஸோ 30 செகண்ட்ஸ் வீடியோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே ப்ளே ஆகுது இல்லையா, சிஎல்சி.
அந்த வீடியோ ப்ளே ஆகலை, அதனால நான் வேற வீடியோ எடுத்துக்கிறேன். இப்போ சோஃபார் மியூசிக் இல்லாமல் தான் நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதும் நான் சொல்லித்தரேன். ஸோ இதுதான் என் கார்டு, ரிட்டன் அண்ட் டேரக்டர். நான் ஒரு டைம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரே ஒரு இது மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதில் மல்டிப்ளை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ட்டை எடிட் பண்ணால் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது காமிக்கும். இதோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை காமிக்கும். நீங்கள் இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இப்போ வரவேற்பு வேணாம் அனைவருக்கும்ன்றது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அதை மட்டும் நான் டெலிட் பண்ணிக்கலாம். இதே தான் ஸ்டார்ட் கார்டுக்கும். இப்போ நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு என் கார்டு முடிவில் போட்டிருக்கேன். இதை அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் வச்சு ஃப்ரண்ட் கார்டுக்கும் போட்டுக்கலாம். மல்டிபிள் வீடியோஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? மல்டிபிள் வீடியோஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இது 2 வீடியோ இங்கே இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இன்னும் 4-5 வீடியோ போட்டு கூட உங்கள் கம்ப்ளீட் ஷார்ட் ஃபிலிமும் முடிக்கலாம். 30 மினிட்ஸ்க்கு மேலேயும் கொண்டு போய் நீங்கள் எடிட் பண்ணலாம். கேன்வால நீங்கள் 30 மினிட்ஸ் மேலே போட்டால் அவுட்புட்டுக்கு வரும் லேட். கொஞ்சம் எவ்வளோ டைம் எடுக்குமோ அவ்வளோ டைம் எடுத்துக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி பேஷன்ஸ். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, இதை நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க வேலை. அதாவது ஆடியோ ஆட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படி முடிஞ்சிருச்சு இப்போ இது வரைக்கும் நான் எடுத்துட்டேன். என்னோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஓகே, நான் என் கார்டெலாம் போட்டுட்டேன். இப்போ இதை நான் டவுன்லோட் பண்ணேன்னா மேலே இங்கே ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, மேலே டாப் ரைட்டில் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆகாது. அதில் உங்களுக்கு குவாலிட்டி என்ன ஃபார்மேட்டில் வேணும் அதெல்லாம் கேட்கும். நாம பண்ணது வீடியோ, அதனால ஆப்வியஸ்லி MP4 வீடியோ தான் நம்ம எடுக்க போகிறோம். ஷேர் பண்ணி டவுன்லோட் கொடுத்து MP4 வீடியோ குவாலிட்டி என்ன குவாலிட்டியில் வேணும், இது பெஸ்ட் குவாலிட்டியாக இங்கே ஆல்ரெடி இந்த வீடியோக்கு என்ன பெஸ்ட் குவாலிட்டியாக வேணுமோ அது இங்கே கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் சர்வருக்குள்ளே டவுன்லோட் ஆகும், கேன்வா சர்வருக்குள்ளே டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம லோக்கல் ஃபோல்டரில் டவுன்லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும். இதை முடிகிற வரைக்கும் இப்படி தான் டவுன்லோட் பண்ணுறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் ஆடியோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அதே இங்கே லெஃப்ட் சைடில் அப்லோட்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு கிளிக் பண்ணி என்ன ஆடியோ வேணுமோ MP3 ஆடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆடியோலாம் இங்கே வந்துடும். இப்போ வேகம் நிற்கும் இடத்துலையே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே ஆடியோ வந்துடுச்சு. இந்த ஆடியோ நான் இங்கே ட்ராக் பண்ணிட்டேன். இப்போது மறுபடியும் சொல்கிறேன், அப்லோட்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்லோட் கிளிக் பண்ணிவிட்டு எந்த MP3 சவுண்டு உங்களுக்கு வேணுமோ அந்த சவுண்டை கொண்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே காமிக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணது எல்லாமே இந்த இடத்துல காமிக்கும். நான் நேற்று உங்களுக்கு காமிக்கும் போதே வேகம் நிற்கும் இடத்துல நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிச்சேன். இப்போ அது ஆல்ரெடி என்னுடைய ஃபைல்குள்ளே இருக்கு. என்னோட ஃபைல்குள்ளே இருக்குங்களா? இப்போ நான் அதை அப்படியே கிளிக் பண்ண இங்கே வந்துருச்சு. எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நான் ஆடியோ இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இங்கே நான் கர்சர் மவுஸ் கொண்டு வந்த உடனே என்னோட மவுஸோட எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க, ட்ராக் பண்ற மாதிரி ஆகுதா? ஸோ எனக்கு எந்த இடத்துல இருந்து அந்த மியூசிக் வேணும்ன்றத நான் மூவ் பண்ணிக்கலாம். இப்படி மூவ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? எனக்கு இதை கட் பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிட்டு ஒன்று ரைட் கிளிக் பண்ணி ஸ்பிளிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தா இது தனி ஆடியோவோ கட் ஆயிடும். ஓகேங்களா? நான் இப்போ கண்ட்ரோல் செட் பண்ணிடுறேன் ஒரே மாதிரி ஆக்குறதுக்கு. இது இப்போ கட் எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ கட் ஆயிடுச்சா? இதை நான் வேணா நவுத்தி வச்சுக்கலாம் பழையபடி. ஓகே, நான் மறுபடியும் இங்கே வச்சிடுறேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? எப்படி கட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துல அதே தான் வீடியோக்கும் பொருந்தும். ரைட் கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் கொடுத்தீங்கன்னா 2 வீடியோவும் கட் ஆயிடும். அந்த வீடியோவே கட் ஆயிடும். எந்த இடத்துல கட் பண்ணுன்றது நீங்க முடிவு பண்றதுல தான் இருக்கு. 10 செகண்ட்ல வேணுமா, இங்க இது மூவ் பண்ண உங்களுக்கு செகண்ட்ஸ் காமிக்குது பாருங்க. நான் என்னோட கர்சருக்கு மேல காமிக்குதா 14.5 14.6 இந்த மாதிரி நீங்க நவுத்த உங்களுக்கு காமிக்கும். மவுஸ் கிளிக் பண்ணிட்டே மூவ் பண்ணும். எங்க வேணுமோ அந்த இடத்துல நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்பிளிட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த வீடியோ மேல கிளிக் பண்ணிட்டு எஸ்ன்ற பட்டன் எடுத்தா கட் ஆயிடும். ஸோ நான் உங்களுக்கு இப்போ ஆடியோவோட போட்டுட்டேன். ஆடியோவோட ப்ளே பண்ணி பார்க்கலாமா? இங்கதான் சாங் ஆரம்பிக்குது. எனக்கு இப்ப என்ன வேணும்னா இந்த இடத்துல இருந்து தான் நான் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், இங்க கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஸ்பிளிட் பண்ணிட்டு இந்த தேவையில்லாத பார்ட்டை நான் டெலீட் பண்ணிட்டு இதை நான் கொண்டு வந்து இங்க வச்சுட்டேன்.
நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்க கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ நான் ப்ளே பண்ணா எங்கேருந்து பாடணும்? மியூசிக்ல இருந்து வரணுமா? வேகம் நிற்கும் இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுல இருந்து வரணுமா? வேகம் நிற்கும் இடத்துல ஆரம்பிக்கிறதுல இருந்து வரணும். இடத்திலே சரி பாத்தீங்களா? இப்போ நான் இதை கொஞ்சம் மூவ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் நிற்கும் இடத்துல இருந்தே ஆரம்பிக்குது. இப்போ வேகம்னு ஆரம்பிக்கல. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஆல்ரெடி நான் கட் பண்ணிட்டேன். பட் அது கம்ப்ளீட்டா கட் ஆயிருக்காது. நான் வேணா கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணிட்டு இங்க இருந்து போடுறேன் பாருங்க. கொஞ்சம் முன்னாடி இருந்து ப்ளே ஆகும். நிற்கும் வேகம் நிற்கும் பாத்தீங்களா? வேகம் ஆரம்பிக்குதா? ஸோ நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட போயிடுறேன். வேகம் நிற்கும் இடத்திலே. ஸோ நீங்க கட் பண்ணிட்டேன்னு பயப்பட வேண்டாம். கட் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா கட் ஆனது திருப்பி அது ரீபில்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான். இது நீங்க கம்ப்ளீட்டா நீங்க அவுட்புட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ ரெடி ஆயிடும். ரெண்டாவது விஷயம், இதுல நீங்க ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி தான் டெக்ஸ்ட் போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க எங்கனாலும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே கிளிக் பண்ணி இந்த டெக்ஸ்ட்ன்ற இடத்த கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் இங்க வந்துருச்சு. இந்த இடத்துல நான் ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட்னு போடுறேன். சாம்பிள் டெக்ஸ்ட். இதை கூட நீங்க இந்த இடத்துல கூட நீங்க டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். வீடியோக்கு மேல கூட டெக்ஸ்ட் போட்டு ரன் பண்ணிக்கலாம். படத்தை ஒரு மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மூவி ரன் ஆகிட்டு இருக்கும் போது எம்டியா வெறும் பிளாங்கா பழைய காலத்து படம் மாதிரி பிளாங்கான ஸ்பேஸ்ல உங்களுக்கு டெக்ஸ்ட் வராது, கிரெடிட்ஸ் வராது. மூவி ரன் ஆகும் போதே கிரெடிட்ஸ் டாப் அண்ட் பாட்டம்ல, டாப் லெஃப்ட்லயும் ரைட் சைட் பாட்டம்லயும் தான் உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டைலும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் கார்டு கிரியேட் பண்றதுக்கான ஒரு பேசிக் கிளாஸஸ், பேசிக் செஷன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இன்னும் மல்டிபிள் ஆடியோஸ் பண்ணலாம், நான் நிறைய விஷயம் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் எப்படி வந்து ஒரு பேனர்ஸ் கிரியேட் பண்றது, பேனர்ஸ் கிரியேட் பண்றதுல என்னென்ன ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கு சார் ஷார்ட்டா சொல்லி தரேன். ஓகே, நான் நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன், கொஞ்ச நேரம் தான். போர் அடிக்கிற மாதிரி தான் எனக்கு சொல்லிடுங்க. அதே சேம் மறுபடியும் சொல்றேன், இதுதான் ஹோம் பேஜ். ஹோம் பேஜ்ல போய் கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்ன்றது நீங்க மைண்ட்ல முதல்ல வச்சுக்கலாம். எனக்கு சோஷியல் மீடியாவுக்கு என்ன வேணும், என்ன சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பா, இன்ஸ்டாகிராம் ரீலா, ஸ்டோரியா, தம்ப்நெயிலா, போட்டோ எடிட்டர், பிரிண்டபிள்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்ன்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சோஷியல் மீடியால போயிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி சைஸ் எடுத்துக்கலாமா, இல்ல ஃபேஸ்புக் போஸ்ட் எடுத்துக்கலாங்களா? சரி, ஃபேஸ்புக் போஸ்ட். சார் எல்லாம் லிசன் பண்றீங்களா? எல்லாருக்கும் Okay, நான் பேசுறது I will just take Sarathi. Can you stop sharing? I will tell them also the shorter way to generate, and then you edit that. Okay? ஓகே, I'll stop sharing Yeah, now. stop sharing. Yeah. So now, since you're learning AI, I'll teach you the AI method, which is easier, faster. இப்போ chat GPT ல comfortable ஆ இருக்காங்கல்ல இல்லைங்க? Okay. Yeah. So I'll open a new one. New chat. Try not to put the same chat because it will get confused with the previous topic. Okay. So I want to generate a poster with credits. So maybe I'll go to this itself. I think. Reason or script. இது already என்னோட script இருக்கு. So I will say ChatGPT please create a poster of this war story with the name of film and my name as director, Ishrat Akhtar. So it will go ChatGPT la. Paid option le fast ஆ இருக்கணும். இதே வேலை நீங்க ஜெமினாயில ஆல்சோ கிரியேட் பண்ண நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. எல்லா ப்ரோக்ராமுக்கு உள்ள தான் சொல்லி கொடுக்குறேன். நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கா, எல்லாம் ஃபாஸ்டா பண்ணலாம். இப்போ கேன்வால பண்ணோம்னா டைம் ஆகும். பட் இதுல கரெக்ஷன் பண்றதுக்கு கேன்வா தேவையா, அதனால நாங்க கேன்வா சொல்லி கொடுத்தேன். ஓகே, ஸோ ஒரு கிரியேட் பண்ணுவாங்க இமேஜ். லெட்ஸ் see what it gives. You give more detailed. அதில் ஒரு பாய் இருக்கோ, ஒரு சோல்ஜர் இருக்கோ, இந்த மாதிரி ப்ளூ கலர் ட்ரெஸ் போடனா எல்லாம் போடலாம் டீட்டெயில். எந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் வேணும் அந்த மாதிரி we can put it. Okay, so it is generating, you can see.
It takes very little time. Anyone has doubts can unmute and ask Sarthi by the time, but I'm just generating. It's just another half a minute there. We created new, and if you think you got it wrong, please do it. Okay, another prompt will run. I'm just giving shorter prompts so that it will make faster. Let me see if I can get Gemini also. See, we have made these posters already. See, நாங்க generate பண்ணிட்டேன். Posters. AI. So, high-end cinematic poster for AI filmmaking workshop. அதை போட்டிருக்கேன் இப்போ. So, கொஞ்சம் நெட்ல கொஞ்சம் ஸ்லோவா போகுது. In my machine, there is some slow. But let's see if ChatGPT has generated by not still taking time. Usually it won't take so much time because we have the paid version. Yeah, I can see some name is coming here. Something is coming here and some images here, see? யாருக்காவது மீன்வேல் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா சார் இந்த வீடியோஸ்ல நான் சொல்லி Not கொடுத்த creating. கேன்வா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Okay, we'll just quickly show then what we have generated through AI. And Sarathi, you can use one of those images just to show them how to correct it. I think that's better. Because நம்ம normal classல time இருக்கும் அதில் நாங்கள் பூரா நல்லா சொல்லி கொடுப்பேன். See, இது ChatGPT image December 2nd நாங்கள் generate பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? So this is a poster. இது AI generated. இதில் ஏதாவது ஆட் பண்ணோம் கொஞ்சம் சப்போஸ் லோகோ AGS cinemas அதெல்லாம் ஆட் பண்ணோம்னா ChatGPTல போய் ஆட் பண்ணலாம். புரியுது? So this you can generate through AI. This is a poster. நீங்கள் இது போஸ்டர் ஜென்ரேட் பண்ணிச்சேன். சப்போஸ் இது வேண்டாம் எந்திரன் மாதிரி போஸ்டர் சொல்லியிருக்கா. ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன். எவ்வளோ வரைக்குமோ போஸ்டர் வைக்கலாம், எவ்வளோ வரைக்கும் வைக்கலாம், இப்படி உங்களுக்கு வேணும் சைஸ் மாறலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் த எடிட்டிங். ஸோ Sarthi can use this image and maybe add something if you want to show as a demo. Okay? Okay. It's here. Smartware. It's here. Okay. Okay. Yeah. I will stop sharing. Some error showing copyright violence. So all that thing will happen, but generally it will be very fast. Okay, quick. Okay. So நான் That poster. Okay. நான் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இது ஒரு ஒயிட் பேப்பர் தான். நீங்கள் ஒயிட் பேப்பரில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக நீங்கள் ஒரு ஷேப் வச்சுட்டு அந்த ஷேப்பை போஸ்ட் பண்ணிக்கோங்க. அது பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஷேப்பை. நான் எப்பயுமே அதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன். எடிட்டிங்க்கு அது கரெக்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் கலர் வேணால் ஆப்வியஸாக மாற்றிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள் கலர் ஆப்ஷன். கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் எல்லோ. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மேடம் சொன்ன அந்த இமேஜை புல் பண்ண போகிறேன். அப்லோட் ஆப்ஷன் வந்து எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்ன எடிட் பண்ணணும், ஏதாவது ஆட் பண்ணணும்னா பண்ணலாம், என்ஹான்ஸ் பண்ணணும்னா பண்ணலாம்.
எல்லாத்துக்கும் கேக்குதா? ஏன்னா இங்க ஸ்லோவா இருக்க மாதிரி Yeah, கேக்குது. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கா? மெஷின் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கா? இன்டர்நெட் மேபி மழை வருதுல்ல இங்க. ஆப்ஷன்ஸ் காமிக்கல இங்க. ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன் அந்த பேஜ். இது ஆட்டோ சேவ் ஆகும் சார். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்க பண்ண ஒர்க் பாதியிலே நின்றுச்சுன்னா அது ஆட்டோ சேவ் ஆகும். நான் இப்போ பேஜே லோட் பண்ணேன். சரி, நான் பண்ண அந்த பேக்ரவுண்ட் அப்படியே தான் இருக்கு பாருங்க. அது ஆட்டோ சேவ் ஆகும். அந்த பேஜுக்கு நீங்க இங்க நேம் கொடுத்துக்கலாம். நேம் வந்து டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். டெஸ்ட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். இதுதான் நேம். இங்க மேல இருக்கு பாருங்களா, இங்க நேம் கொடுத்தாச்சு. லெட்ஸ் see இப்போ அப்லோட்ஸ் ஒர்க் ஆகுதுன்னா ஆல்ரெடி அந்த அப்லோட் ஃபைல்ஸ் இருக்கா? அது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான் அந்த இமேஜ். ஓகே, அவ்வளோ அப்லோட் ஃபைல் அகேன். அப்லோட் ஃபைல் கிளிக் பண்ணிட்டேன். லாஸ்ட். மேடம்ஸ் இந்த இமேஜ் இங்க இருக்கு. அதை நான் அப்லோட் பண்றேன். அந்த இமேஜ் இங்க வந்துருச்சுங்களா? ஸோ அதை நான் கிளிக் பண்ணாவே போதும், என்னோட ஒர்க் பிளேஸில் அது வந்துடும். இந்த ஒர்க் ஸ்பேஸில் அது வந்துடும். ஸோ இப்போ அந்த நான் இமேஜை இப்படி தான் இருக்குது. இதை நான் ஃபிட் டு ஸ்க்ரீன் கொடுக்குறேன் பாருங்க. ரைட் கிளிக் பண்ணி செட் இமேஜஸ் பேக்ரவுண்ட். இப்போ இந்த லேயர் மேலே இருக்க லேயரை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா அது பேக்ரவுண்டாக போயிடும். ஓகே, அது ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம யூஸ் பண்ண சைஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட சைஸ். அதனால இப்போ நான் அதை ட்ராக் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் see. So just add something on top. Label தானே ஆட் பண்ணணும். சப்போஸ் ஒரு போட்டோ போடணும் மேலனா, ஒரு போட்டோ சம்திங் எக்ஸிஸ்டிங் பிக்சர் மேல இன்னொரு பிக்சர் போட்டுனா இப்படி போடலாம் சொல்லுங்க. ஒரு ஐகான் நீங்க ஆட் பண்ணணும், ஏதாவது ஒரு நேம் ஏதாவது ஆட் பண்ணணும், இல்லை ஃபோட்டோ ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ண ஃபைலில் கண்டிப்பாக அது இருக்கும் இல்லையா? அவங்க இமேஜ் நீங்கள் என்ன தேவையோ அது எல்லாம் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கோமா. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே அது வந்துடுச்சு. எந்த சைஸ்க்கு வேணுமோ அதை நீங்கள் சின்னதை பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பேனர்னு இதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த லோகோவோ இல்லை அந்த இமேஜ் ஃபைலோ இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள். அது வேண்டாம்னா அதை கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகிடும், டெலிட் பண்ணால் டெலிட் ஆகிடும். இதோட டிரான்ஸ்பரன்சி நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே கிளிக் பண்ணி டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணிங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணோன்னா டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். I think then now they can make the poster. இது போதும், இது ப்ளே பண்ணீங்க, இதை யூஸ் பண்ணீங்க. இது போஸ்டர் உங்களுக்கு தேவையா இருக்கும் ஃபார் ப்ரொமோஷன் இன் சோஷியல் மீடியா. நீங்க ஒரு படம், ஒரு சாங், ஒரு வீடியோ பண்றீங்களான்னா அதை இப்படி சொல்ல கொடுக்குறீங்களா? யூடியூப்ல இருந்து மானிட்டைஸ் பண்ணோம்னா ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அங்கிலிருந்து கிளிக் பண்ணி உங்க வீடியோல வரணும். அதுக்காக இது போஸ்டர், இது ப்ரொமோஷனுக்காக, ரைட்? ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் எனஃப். நவ் யூ கேன் திங்க். ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டேன். இப்போ ஒரு இமேஜ்ல நீங்க பேக்ரவுண்ட் ரிமூவ், இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இமேஜ். இதுல நிறைய இமேஜஸ் இருக்கு. இதுல நீங்க ஏதாவது பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம், கரெக்டுங்களா? ஸோ நீங்க இமேஜ் சிம்பிளா நீங்க ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன், என்னோட இமேஜ் தான். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பிஜி ரிமூவ் நான் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பிஜி ரிமூவ் பண்ணணும். பின்னாடி என்னென்ன இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுச்சு. பாத்தீங்களா? ஸோ இது நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இதெல்லாம் ஏஐ ஃபீச்சர்ஸ். இதை நீங்கள் மேனுவலாக பண்ண முடியாது. எப்படி இருந்த இமேஜ், இப்படி இருந்த இமேஜை நான் கிளிக் பண்ணி பிஜி ரிமூவ், இங்கே மேலே பிஜி ரிமூவ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணனா இந்த மாதிரி கொண்டு கொடுத்துருச்சு எனக்கு. வெறும் நான் மட்டும்தான் அங்கே இருக்கேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. நீங்கள் ஒரு இமேஜை கிளிக் பண்ணி அதை எடிட் போனீங்கன்னா, இங்கே எடிட்டர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போனீங்கன்னா இங்கே நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒன்றும் பெரிய பெரிய ஏஐ ஃபீச்சர்ஸ். உங்கள் ஃபோட்டோ, பழைய ஃபோட்டோ வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போதைக்கு டெமோ செஷனில் இதெல்லாம் இருக்குன்றதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். டெப்த்தாக நம்ம கிளாஸ் கவனிக்கும் போது இதெல்லாம் வரும் 8 weeks ப்ரோக்ராமில். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot. Anybody has any questions, please ask. Yeah. Now because he wanted to know more about that, I will just quickly go to. So there is something called Sora.
ஓகே இஃப் யூ கோ டு சோரா இங்கே ஓப்பன் ஏஐ ஆர்ட் வரும் நீங்கள் சோரா மட்டும் டைப் பண்ணோன்னா வந்துடும் கூகுளில் போய் சோரா ஈவன் சோரா போட்டோன்னா வந்துடும் சோரா ஏஐ போட்டோன்னா நல்லா இருக்கும் சோரா போட்டோன்னா இது வந்துடும் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் சோரா 2 வீடியோ ஜெனரேட்டர் போகலாம் இதில் உங்களுக்கு சொல்லுங்க create your story video suppose okay so okay we will create it here it is try now I'm going to try okay yeah so see you can create music video you can create explainer video எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா வேணும் okay create suppose music video which type of music video would you like to create the options irka AI la okay so you can do this narrative video okay. Narrative video okay then preview storyboard this is a new one which they have option of previewing now I want to upload music up to 5 minutes irka upload I'll go okay select a file we have this song I am uploading this audio file says okay dismiss where is the small size video thing Sarathi we had cut down the song na a little bit where is that this one is it yeah where is this so I'm uploading the song so I'll play and see music irka so confirm song that is my song okay 1 minute 54 minutes 1 minute 54 seconds so now we can choose the characters என்னோட வீடியோல இந்த மாதிரி characters இருக்கும் I can choose so love song irka suppose and one man is there so I'll choose this maybe this girl and this boy okay character man is there so no I don't want this guy I want somebody like this say Michael Jackson podalala create full preview storyboard all that you can see what they are making so that you know this action needs 295 so this cannot be done but let's see what it says create so here the credits it's asking right so we are not able to make but here if you click you will be able to make the video which will come automatically okay so I've shown you go to Sora and try to do it okay so இதுவும் நாங்க சொல்லி தரேன் so automatically you can create song then so note பண்ணீங்க எல்லாரும் openart.ai you can put okay or you can just put Sora SORA நம்ம credits finish ஆயிடுச்சு அதனால இதுல இல்ல payment பண்ணோம்னா வரும் then Gemini let's see what is there this is another Gemini Google okay you can put here also there is something called just ஒரு டெமோக்கா இப்போ சொல்றேன் என்ன சொல்லி கொடுப்பேன் நாங்க ஒரு நானோ பனானா இருக்கு இதுலயோ போஸ்டர்ஸ் நீங்க ப்ரோனா பேட் இருக்கும் மோஸ்ட்லி பட் நானோ பனானா photo editor இது ஒரு இருக்கு let's see if it opens you can go nano banana try nano banana
Please make me a cute no male character from India playing drums. See? இதை குவிக்கா ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் ஒரு மூவி போஸ்டருக்கு, ஸோ யூ டேக் திஸ் அண்ட் இங்கே போய் யூ கேன் புட் த திங், ப்ளீஸ் புட் text of large heading, the fun film directed by Ishrat Akhtar. So these are for digital marketing when you are marketing. Okay. See? இந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. ஏதோ வேணும்னா இதை ஏஐலேயே ஜென்ரேட் பண்ணணும். கேன்வாலே அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணும் தேவையில்லை. பட் சம்டைம்ஸ் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கானா அப்புறம் செலக்ட் பண்ண இதில் நீங்கள் இதுவும் டிஃபைன் பண்ணீங்க க்ரீன் கலர் மேக் த டெக்ஸ்ட் green in color suppose, so it will keep doing. So this is Nano Banana. Okay, that is one thing. Sarthi, you have Hagen credits. See, it makes it green. பாத்தீங்களா? ஸோ இது மாதிரி இங்கே ஜென்ரேட் பண்ணலாம். நிறைய நானோ பனானாலே ஜென்ரேட் பண்ணி மூவி போஸ்டர். ஓகே, சப்போஸ் ஐ டேக் திஸ் அப்லோட் ஃபைல்ஸ், லெட் மீ So, can you see? Kinospherian Sholay Madri Paneer Kurta. I will do. Can you give me the above poster looking like the one I just uploaded? நாங்க இதுல போட்டிருக்கல bring your imagination to life, இது image கொடுத்து. So all these you can do with AI. Sarthi, Hagen credit இருக்கு? I'm checking, ma'am. So the text green colorல இந்த மாதிரி போட்டிருக்கா, but it got confused. So இந்த மாதிரி confuse ஆகும். So I have to say that this poster should come here. So you can say, please make the fun-filled poster look like the one I posted. போயிட்டே இருக்கும். Are you able to see my screen, Sarthi? I hope so. Yeah. So can you see now? That thing is there.
that poster, and with this is there. So sometimes it may get confused. No, this also it has put. So I can go to Canva and remove this part. Okay, so that is why Canva is required. Just let me see if I can do a Hagen. Hagen dot. So see, recently we created this. This is a client of ours. Okay, we put the picture and made him do. No fees. AI design and video skills training. Regular income. Join HSL. Sign up free now. பாத்தீங்களா? இது இப்படி generate பண்ணோம்னா you can just upload a picture from here, upload. This is going as assets. Video agent. Avatar, let me see. Let me choose an avatar. I can choose from existing avatar also. So, or add ready panno or film varapode. Can I try, ma'am? Yes. You are now getting? Yes, I'll try. Yeah, okay. Do Stop it. sharing, I'll share. Okay, okay. So, Hagen ஆப்குள்ள ஃபர்ஸ்ட் நீங்க போயிடுங்க சார். சரிங்களா? Hagen app.hagen.com விடுங்க. ஸோ இதில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஹோம் பேஜ். ஸோ இதில் நான் ஆல்ரெடி பண்ண 2-3 வீடியோஸ் இருக்கு. கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? நீங்கள் இப்போ என்ன சொல்லித்தர போகிறோன்னா, உங்களோட ஃபோட்டோ நார்மல் ஃபோட்டோ இருக்கு. அந்த ஃபோட்டோ கொஞ்சம் டீசெண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த நார்மல் ஃபோட்டோவில் மல்டிபிள் பீப்புள் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆள் இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். வந்து ஃபோட்டோ டு வீடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் ஃபோட்டோஸ் கேட்குது இல்லையா? இந்த இடத்துல அப்லோட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டமில் எந்த ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். நான் என்னோட இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக ஃபோட்டோ தான், இது வீடியோ கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கு நான் அதை காமிக்கணும்னா அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது ஃபோட்டோ. பாருங்க, என்னோட சாரதி என்னோட ஃபோட்டோ மட்டும்தான். ஓகே, நான் என்ன வச்ச எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகே, என்ன டைப் பண்ணணும் அப்படின்றது என்ன அந்த வீடியோவில் பேச வைக்கணும். ஹாய், மை நேம் இஸ் சாரதி. ஐ எம் glad you are all here to listen this. Please try this yourself. ஸோ இதுதான் என்னோட ஸ்கிரிப்டாக போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? என்ன வாய்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா, எந்த ஜென்ரலாக இந்த ஆப் வந்து ஒரு யூரோப்பியன் ஆப்பாக இருக்கலாம், இல்லை அதர் கண்ட்ரி ஆப்பாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்தியன் வாய்ஸ் வேணும்னா நீங்கள் இந்தியன் வாய்ஸ் தேடணும். இங்கே ஆதித்யா கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. இங்கே ப்ளேன்னு ஒரு ஆப்ஷன். Hey there, here's how I sound. Hope. ரன்பீர்னு நமஸ்தே, यह मेरी आवाज है. இது ஒரு டைப் ஆஃப் வாய்ஸ். அகில் அப்படின்ற ஒரு வாய்ஸ்.
Hey there, here's how I sound. ஓகே, ஸோ நம்ம ராஜுன்ற ட்ரை பண்ணி பார்ப்போம். नमस्ते, ये मेरी आवाज़ है। आशा है आपको पसंद आए। सही आवाज़ अफ्तार। Hey there! சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சாஜனே நான் எடுத்துக்கிறேன். சேவ் வாய்ஸ் கொடுத்துட்டு ஜென்ரேட் வீடியோ கொடுத்துடலாம். சாஜன்ற வாய்ஸ் இங்கே இருக்குங்களா? ஸ்கிரிப்ட் இங்கே இருக்குங்களா? என்னோட இமேஜ் இங்கே இருக்குங்களா? இங்கே ஜென்ரேட் வீடியோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். என்னோட வீடியோ வந்து அப்ராக்சிமேட்டாக 6.6 செகண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ அப்லோட் ஆகி இங்கே ஜென்ரேட் ஆகுது. 5% முடிஞ்சிச்சு. ஜென்ரலாக நீங்கள் இதை பே பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய செகண்ட்ஸ் வரும். நீங்கள் ஃப்ரீ ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா லிமிட்டடாக தான் கொடுப்பாங்க, ஆப்வியஸ்லி. கரெக்டுங்களா? ஸோ ஃப்ரீ ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு லிமிட்டட் ஆப்ஷன் தான், ஒரு லிமிட்டட் செகண்ட்ஸ் தான் எனக்கு கொடுத்துருப்பாங்க. நான் கொடுத்துருக்க ஸ்கிரிப்டும் ரொம்ப சின்னது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் கொடுக்குறீங்களோ, எவ்வளோ ஸ்பீடாக பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷன்லாம் கூட இருக்குது. ஸ்லோவாக பேசணுமா, ஸ்பீடாக பேசணுமா, அந்த ஆப்ஷன்லாம் கூட இருக்குது. அந்த மாதிரி எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான செகண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ ஜென்ரேட் ஆகி வரும். ஸோ இப்போ 30% ஆயிருக்கு, 100% ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது நான் ஏற்கனவே நான் ஜென்ரேட் பண்ண வீடியோ தான். இது ஒரு இமேஜ் தான், நான் பண்ணது ஒரு இமேஜ் தான். இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஒரு இமேஜ்ல இருந்து தான் இதை நான் Your UPSC rank depends on your essay. Get AI-powered feedback like an examiner and learn topper-level. பார்த்தீங்களா? அது ஆக்சுவலாக ஒரு இமேஜ். அந்த இமேஜ் வச்சு தான் நான் கிரியேட் பண்ணேன். ஓகே, ஸோ என்னோட வீடியோ லோட் ஆகட்டும். லோட் ஆகினவுடனே நான் அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ மீன்வேலை இதில் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் இல்லையா? நீங்கள் போய் ஒரு கேமரா, ஏன்னா கேமரா ஃபியர் எல்லாத்துக்கும் ஆப்வியஸாக இருக்கும். அதாவது பர்சனலாக ஒரு சிலர் இருக்கலாம். எனக்கும் ஆக்சுவலாக இருக்கும் கேமரா ஃபியர்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் ப்ளே திஸ். ஐ திங்க் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ப்ளே பண்ணி பார்க்கலாம். Hi, my name is Sharathi. I'm glad you are all here to listen to this. சி, பார்த்தீங்களா? Hi, my name is Sharathi. I'm glad you are all here to listen to this. Please try this yourself. சிம்பிள் இல்லையா? இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட்ஸ் லிமிட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு லிமிட்டட் ஆப்ஷன் தான், கொஞ்ச நேரம் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அன்லிமிட்டடாக வேணால் நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து. மேம், ஐ திங்க் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன். தேங்க் யூ. யூ கேன் டேக் ஓவர். Yeah, if they have any questions, please ask them if they have any questions. No questions? I was trying to give them some version of the thing. So only if they join can I sort of give them, because we have to give a paid version demo for generating. So there are a lot of softwares, and one last thing I want to show them, which is like, yes, no questions, anybody? Yeah, I just generated a video. I will show it to them. Okay. Let me share. This is especially for Nilavam because he said that he wanted to learn. Where is my, yeah. Yeah. So, share. So, this is leonardo.ai. இந்த மாதிரி சோரா நல்லா இருக்கும், பட் என்னோட கிரெடிட்ஸ் போயிடுச்சு, அதனால் பண்ண முடியல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சாட் ஜிபிடியில் ஒரு கதை எழுதிட்டேன்ல, இதில் என்னோட வார் ஃபில்ம் ஒன்று இருந்ததா, பீஸ் அண்ட் வார் ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ ஹியர் I asked for a thing, short division, visual, was there. So I asked for short division like this.
both soldiers walk towards each other, either shake hands, இதெல்லாம் இருக்குல்ல. So இது எனக்கு video generate பண்ணணும். Okay, so I will copy this and put here. So what I have put, camera what type, handheld, left side, lens 35mm, எல்லா details already நான் set division, short division ல போட்டேன். Soldier emerges from behind sandbags on the left side, right side ல left side ல இங்கேயும் இருக்குல்ல. Then broken crate behind him, அந்த scene setup பண்ணல, ஒரு real film shoot பண்ண மாதிரி என்ன அது செட்டப்ல இருக்கணும், அதுவும் ChatGPT-லே கொடுத்துருக்கா, நான் போடல. இதுல எடிட் பண்ணணும்னா நான் எடிட் பண்ணலாம். debris in foreground, கச்சான் முச்சான் எல்லாம் கீழே இருக்கணும். soldier runs into main pathway, so I put a generate. எவ்வளோ சிம்பிளா இருக்கு. ஓகே, ஸோ நீங்க உங்க சாங்க்கு கதையை எழுதுறது, இந்த சாங்ல நீங்க என்ன கதை காட்ட போறீங்களா அந்த கதையை போட்டுட்டு, ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்தேன் கதை, ஸோ ஸ்டோரி போட்டு கதை போட்டுட்டு அதுக்கு டீட்டெயில்டா ஷார்ட் டிவிஷன் வாங்கி அதில் எடிட் பண்ணி ஃபைனல் பண்ணி இங்கே போடலாம். ஸோ தட் யூ கேன் ஜென்ரேட். இப்போ கமாண்ட் கொடுத்தோன்னா ஹேண்டல், லெஃப்ட் சைட் கேமரா 35, சி எல்லாம் இருக்கா. லுக் அட் திஸ். இது இப்போதான் ஜென்ரேட், சார்த்தி சொல்லும் போது தான் நான் இது போட்டேன், இப்போதான் ஜென்ரேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஒரு சோல்ஜர் கிரேட் லெஃப்ட் சைடில் அந்த பக்கம் இது பண்ணி he is walking. So I am generating this scene. Okay, இதே மாதிரி சீன் பை சீன் கிரியேட் பண்ணி நான் அந்த வார் ஃபிலிம் காட்டேன்ல, அதில் குருவி இருக்கா, பிஜன் இருக்கா, இங்கே அங்கே போகிறாங்க, ஃபைட்டிங் பண்ணுறாங்க, கேரக்டர்ஸும் செலக்ட் பண்ணலாம். பெய்ட் வெர்ஷனில் நீங்கள் கேரக்டரோ சேம் கேரக்டர் யூஸ் பண்ணலாம். ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி இப்படி பண்ணி இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணலாம். நிலவம், does that answer your question? Can you do the film now? This I generated just now. See, it's a war film, soldier is going, there is something happening, some blast happening. Next scene I can put something else. And editor le point, I can edit. Can you make your film now, Nilavan? Are you there? Is he there? Unmute him, please. Ask to unmute. Prabhakar, can you unmute him from your side? இன்னொரு ட்ரை பண்ணலாமா? ஒரு அதுலேயே ஒரு சீன் அந்த இதுலேருந்து. ஓகே, since we are waiting for Nilavam to respond. So both soldiers walk towards each other. ஒரு visual அப்படி போட்டேன். Screen division, short division கீழே இருக்கா. See, visual, है ना? So we'll go to the visual. What is the visual? See, this is one visual I can say. So I can put this part. Suppose, let's see. Easier generate பண்ணலாம். Let me see what it says. Replan. So I'll quickly, let's see if I can generate. You don't have enough credits, 52 only you have. To generate it requires 90. So one I did generate. That's why I generated it before itself. Because sometimes when we are trying to do, we don't use this software, we use different softwares. But for your ease, you can do this. Okay? So clear? Everybody clear? Right? இப்போ நீங்க ஒரு song இல்லைன்னா ஒரு video ready பண்ணலாம் எல்லாரும். சாரதி? Yes? So now what is the time? What is the time? 8:50. So we have another 10 minutes for you to pay and join this course and make a film of your own, make a video of your own. If you are doing, now I want to know what you all are doing. One more time. Prabhakar, can you tell me what each one is doing? Do you remember? Yes, ma'am. What Mr. Dhanshekar, what are you doing? என்ன பண்றீங்களா? என்ன வேலை பண்றீங்களா? என்ன உங்களுக்கு இது? மேடம், இப்போ இவ்ளோ லேர்ன் பண்ணிட்டீங்களா? என்ன பண்ண போறீங்களா? இதுக்கா எப்படி யூஸ் பண்றீங்களா? இன்னும் நான் அண்டர்ஸ்டாண்டுக்கு ஆக முடியல மேடம். என்னால் கொஞ்சம் சூழ்நிலைகள் வேற வருது. இப்போ பிஸ்னஸ் ஆகி போச்சு வேற. இப்போ ஜஸ்ட்டு
Okay. So he's doing நான் business ஏதாவது starting ஒரு from வாட்ஸ்அப்ல எதனா வீடியோ எல்லாம் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து பார்த்து தான் அப்புறம் தான் நான் பொறுமையா தெரியணும் இதுல இருந்து. So உங்ககிட்ட business இருக்கு, என்ன business இருக்கு? ஆமா, பட்டு சேலை வியாபாரம் மேடம், அதுதான் ஜஸ்ட் போயிட்டு இருக்கு இப்போ. Okay. பேசுறீங்க, நாங்க ப்ரோக்ராம் முடிச்சு போறது. So ஆமா மேடம், if you want to leave, you can leave. We will send you the நான் recording. வாட்ஸ்அப்ல பாக்குறேன் மேடம், என்னென்ன இருக்குன்ட்டு கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு அப்புறம் பேசிக்கிறேன் மேடம். ஸோ நீங்க ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பிசினஸ்க்காக போஸ்டர்ஸ் எல்லாம் யூடியூப்ல எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஓகே 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 தேங்க்யூ so much. Anybody else? Nilavam, I can't see. If nobody comes, then we can close. You have 10 more minutes. We'll keep this open and I will show you a film till then, which I directed, a very small film, and then we can close, call it a day. Okay, Karthi, can you show them Parosi? Or maybe since I am sharing screen, I could probably show. They have time. If they want to pay, they can pay. Otherwise, we'll call it a day for today. We are end of time. And let them see the video. Yeah. துப்பாக்கியோட போயிருக்கான். கடைக்குல 3 பேரும் ஒரு ஜெயில் தான். We are looking for 150 special people to be a part of a special cohort here at Mesa. These people will be trained by founders, business leaders, and VCs to build their own companies or to work in leadership positions in. This is 3-minute film. Okay, and shot in one location in one day. So if we can make such a film in one day, in one location, definitely Ningyo Pannu. अब क्या चाहिए? टमाटर। अरे बबली, जल्दी ना बेटा, लेट हो गया है। मम्मी ऑलरेडी हॉस्पिटल से पहुंच गई होगी वहां पे। कहाँ हो? अरे वाह, सही लग रहे हो। पक्का वो नीचे वाली आंटी ने कुछ मांगा होगा। दे दो। तुम बस यही ड्रेस पहनती हो क्या? हाँ। थैंक यू डैड। वेलकम डार्लिंग। मम्मी तक पहुंची ही नहीं। अब क्या बोलना मम्मी के बारे में? मम्मी आ गई। तुम अब क्या चाहिए? आपके लिए गिफ्ट भेजा है। थैंक यू। हैप्पी बर्थडे। थैंक यू। Dad, it was so nice of Auntie to give me this gift. Really nice. Dad, can we buy this girl a dress Sure, darling. tomorrow? Definitely. You can say. Thank you very much. Thank you for staying till the last. Dhansekhar sir, thank you for being online, for taking ஏதா ஃபியூச்சர்ல வேணும்னா you can contact us. And நம்ம chatல இருக்கு, ஏதா டவுட் இருக்கா உங்களுக்கு இந்த 3-day செஷன்ல
நீங்கள் கேட்கலாம், நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ செஷன் முடிய போது. வி ஹாவ் வெரி ஃபியூ மினிட்ஸ் லெஃப்ட். நீங்கள் யாராவது பே பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கோர்ஸு, இந்த ஆஃபர் பீரியடை நீங்கள் யூ கேன் டேக். ஏன்னா இந்த 20,000 நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாளையிலேருந்து 80,000. இந்த 4 மினிட்ஸ் முடிஞ்சாவே 80,000 தான் நீங்கள் பே பண்ணணும். ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னை கேட்கலாம். பேமெண்ட் ரிலேட்டடாக எதாக இருந்தாலும் சேட்டில் உங்களுக்கு எனக்கு லிங்க் இருக்குது, பே பண்ணுற லிங்க் இருக்குது, ஜிபே லிங்க் இருக்குது. இனிஷியலாக நீங்கள் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் நேற்று சார் காளிராஜ் சார் பே பண்ண மாதிரி வெறும் டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணிட்டு உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான். நீங்கள் மட்டும் இல்லை, வெளியே இருந்தும் எங்களுக்கு சீட்ஸ் புக் ஆனால் அதுவும் கவுண்டட் தான். ஸோ லிமிட்டட் சீட்ஸ் தான். இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க தயவு செஞ்சு பே பண்ணி ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. யூ வில் பி எ ஃபிலிம் மேக்கர். தட்ஸ் அ கேரண்டி. Thank you, everybody.